கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறதான அவருடைய வார்த்தையாவது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 40வது சங்கீதம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. எனக்கு அன்பான தேவஜனமே, உம்மை தேடுகிற அனைவரும் இன்றைக்கு தேவனுக்குள்ளாக, தேவனை தேடுகிறவர்களுக்குள்ளாக கர்த்தர் சந்தோஷத்தை அவர் அருளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டும், சந்தோஷம் நிறைவாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்கள் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அந்த பிள்ளையே, கர்த்தரை தேடுகிறவர்கள் இன்றைக்கு அவரை தேடி அவரிடத்தில் இருக்கிற நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது, உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் தேட வேண்டியது தேவனிடத்திலிருந்து, உலகத்திலிருந்து அல்ல. இந்த இம்மைக்குரிய சந்தோஷம் வரும் போகும். ஒரு நேரம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி இருக்கும், ஒரு நேரம் துக்கத்தை கொண்டு வருகிறது போல இருக்கும். ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கோ, அப்போது உம்மை தேடுகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து, கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவங்கள், தேவனை கண்ணோக்கி பார்க்கிறதான அந்த அனுபவங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறதான அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் பெருக 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 வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் இருக்கிறதான சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு இருந்ததான ஒரு மிக மன தைரியம் என்னவென்றால், அவரை தேடுவது, தேவனை தேடுவது. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில் குறைவு இல்லை என்றல்ல, வேதனை இல்லை என்றல்ல, வேதனைகள் மத்தியிலும் குறைவுகளின் மத்தியிலும் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அங்கே யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவனை சிறைச்சேதம் செய்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். ஆனாலும் அவன் கர்த்தருக்குள் உறுதியாய், இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் சரி, தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கும் சரி அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருந்தான். அவருக்குள் அவரை தேடின அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பூரணமாய் காணப்பட்டது. அங்கே குமாரனுக்குரியதான வழிகளை திறந்து அவருக்குரிய பாதைகளை காண்பிப்பதிலே அவன் சந்தோஷப்பட்டான். ஆனால் அவனை சுற்றிலும் பல சூழ்நிலைகள் எதிரிட்டு வந்த போதும் தேவனுக்குரிய விஷயத்தில், தேவனுக்குரிய காரியத்தில் அவன் உறுதியாய் நிலைத்து சந்தோஷமாக இருந்து கர்த்தருக்குள் ஓடினதை நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான குறைவுகளாக இருக்கட்டும், வேதனையின் அனுபவமாக இருக்கட்டும், போராட்டத்தின் சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி, அவரை தேடுகிறவர்கள் அவரில் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்களாக. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவருக்குள் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்களாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவரை தேட, அவரை தேட, அவரை தேட, அவருக்குள் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து அந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். சந்தோஷத்தின் நாட்களாக இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி அமைப்பார். கர்த்தரை தேடுங்கள், பிழைப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே அந்த சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள தேவனை தேடுகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து களி கூற அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்த, கர்த்தரை தேடி அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சந்தோஷத்தை நிறைவாக்குவார், சந்தோஷத்தை பூரணப்படுத்துவார். அவரை தேடுகிறவர்கள் அவரை தேட 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 நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார். God bless you. God bless you.